நடக்குது உண்மையா டைம் இல்லையா உண்மையா. எந்த நிமிஷம் நீங்க வீடியோ யார் பாக்குறீங்களோ உங்களுக்கும் தான், அதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து நாங்கள் வந்து இன்வைட் பண்ணதான் வந்து நினைச்சு கட்டாயம் வந்து வாங்கோ. சனம் என்னடா மண்டையில் ஜொப்பினோடு இருக்கிறாங்க. வந்து இன்னும் ஒரு அலுவலங்களுக்கு இருக்குது, முக்கியமான அலுவல். அது வந்து மிக மிக முக்கியமான அலுவல். இப்போ சில பேருக்கு வந்து கோட் ஷூட் போடுறது வந்து ஒரு பெரிய ஒரு கனவு மாதிரி. படித்தாக்கள் மட்டும்தான் போடலாம், நம்மளாம் இப்படி சந்தர்ப்பங்கள் கிடைச்சா மட்டும்தான் போடலாம். அவ்வளோ எது வேணும்னா கேள் அண்ணாட்டையா வாங்கி தருவான். சரியோ சும்மாவோ நீ என்னடா கல்யாணத்துக்கு உடுப்பு எடுத்துட்டியா நீ? இல்லையோ இல்லைன்றாவன். என்ன உடுப்பு வேணும் உனக்கு? கோட் ஷூட்டோ? அம்மா சுண்டல் இது ஓகே அவனுக்கு. அடிச்சா 6 அடிச்சுட்டு வைக்கணுமா? பகடிக்கு இல்லை அக்கா. எவ்வளோ ஷூ கலெக்ஷன்? கலாட்டு வேண்டாம் போடா போடா அது போடா அதுவும் போட ஆள் கொஞ்சம் பெருசாண்டா உண்டு. சரி நடா. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் அக்கினி. வேற என்ன பேர் என்னடா? சத்தமா சொல். கேட்கல இன்னும் சத்தமா? ரைட் ஓகே. அதாவது நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது மந்தியால் வந்து போய் ஒன்றாக காத்தடிக்கணும். ஏன்டா இப்போ கண்டே பார்த்து பிண்டே இருக்கு பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. சனம் என்னடா மண்டையில் ஜொப்பினோடு இருக்கிறான். என்னடா பாய்கிறான் இப்படி ஒரு ஆள்கிட்ட சொல்லும் எல்லா டயருக்கும் ஒரு காத்து இருக்கா பார்க்குது. சீக்கிரம் பார்த்து சிரிக்கா கடைஞ்சிரிப்பா கடையில் நிற்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் என்னடா பெரிய விரிஞ்சலண்டு அதெல்லாம் வந்து என்னதுக்கா எதுக்கான்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன் பிள்ளைகள் சிரிக்கல் விலைகளை வைக்காத. இப்போ வந்து யாருக்கு காத்து காணாத ஐயா வந்து காத்தடிக்காங்க. அதை ஒன்றும் யோசிக்கல பிள்ளைகள் குழையும் போட்டு. அதுதான் என்ன இவட கேட்ட பைத்தியம் பிடிச்சிட்டேன். அப்படித்தான் ஏன்னா பழைய எம்ஜிஆர் வாரில் இருக்கு அந்த மஞ்சள் கலர் தொப்பியோடு எம்ஜிஆர், அந்த எம்ஜிஆர் வாரில் கிடக்கு. அதனால பிள்ளைகள் குழை போடுவே ரெண்டு இல்லை. அதுதான் விஷயம். எங்களை பாத்துறாரு. ஓ நாம சரி ஒரு பிள்ளைகள் வச்சு குழவி போட்டுக்கிறா. எப்படி சிரிக்கிறா பண்டா போய் இப்படி எதிரி ஜால்படுறது எப்படி இருக்கு? அதுதான் அப்படியே தெரியும் இருக்கு தெரியுமா? இந்த ஐயா வாங்கணுண்டு வரல வீட்டில் இல்லை அது வேற ஆள். ஓகே. அப்போ அதாவது இன்றைய தினம் எங்கே வழிகூட்டம் அப்படின்னு சொன்னால், அண்ணாட கல்யாணம் வந்து 15ஆம் தேதி, இன்றைக்கு வந்து 13ஆம் தேதி. இன்னும் இருக்கிறது வந்து ஒரு நாள் தான். அப்போ அதுக்கு இடையில் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த வீட்டில் வந்து பலதரப்பட்ட வேலைகள் பல பல கோணங்களில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதால் வந்து நாங்களுமே வந்து வழியில் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷாப்பிங் கொண்டு செய்கிறன்ற விஷயம் வந்து பயங்கர ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்த வேலைகள் வந்து ஒரு அளவு ஒதுக்கணும் முடிக்கணும். கல்யாணத்துக்கு இடையில் நாங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வடிவமைப்புக்கு வீட்டை கொண்டு வரணும்னு சொல்லி பயங்கரமாக கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த வகையில் வந்து கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னென்னு சொன்னால் கூடுதலான வேலைகள் வந்து முடிஞ்சுது, ஒரு சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்குது. அதால் வந்து ஓகே அந்த வேலை விஷயங்களால் வந்து நாங்கள் எதுவுமே செஞ்சு கொள்ள முடியாது, ஒரு ஷாப்பிங் போக முடியாது. குட்டியாக ஒரு ஷாப்பிங் கொண்டு 2 நாளை முதல் போயிருந்தோம். என்ன போயிருந்தோம், அதில் வந்து ஒரு சில விஷயம் செஞ்சுட்டு வந்தாங்க. இன்னும் சின்ன ஷாப்பிங்கள் வந்து இருக்கிறதால நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போயிட்டு அந்த ஒரு ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு அதே டைம் வந்து இன்னும் ஒரு அலுவலங்களுக்கு இருக்குது, முக்கியமான அலுவல். அது வந்து மிக மிக முக்கியமான அலுவல். அது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும் வயிற்றில் பிறந்தா தான் மகன் அப்படின்ட்டு இல்லை,
நாங்கள் வந்து அதிகம் அம்மா அம்மா அங்கிள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதிகம் கதைக்கக்கூடியவங்க எங்களோட வீடியோவுக்கும் என்ன சொல்கிறோம் எங்களோட சேனலுக்கே ஒரு கிடைச்ச ஒரு வரங்கள் என்னது அவங்களோட வீட்டை நான் வந்து கட்டாயம் போய் ஆகணும். அதாவது அம்மாக்கள் தொட்டிலடி அம்மாக்கள்கிட்டையும் போகணும். அதே மாதிரி ஒரு சில ஆக்கள்கிட்ட போக வேண்டியது இருக்குது. அவங்ககிட்டையும் போயிட்டு வர அப்புறம் அதை நீங்கள் எஸ்கே உலக சேனலில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் நாங்கள் இப்போ போயிட்டு ஷாப்பிங் அக்கினி வந்து சொன்னால் இது சரி வராது வேலை செஞ்சுட்டுண்டா அடுத்து போவோம் காலையிலன்னு சொல்லி அப்போ வெளிக்கூட்டான். அப்போ நானும் சரி ஓகே போவோம்னு சொல்லி நான் நைட்டே பிளான் பண்ணதான். சரி அப்போ எடுங்க போவோம்ன்ட்டு வெளிக்கூட்டாச்சு. அப்போ என்னென்ன மாதிரி ஷாப்பிங் என்னென்ன மாதிரி செய்யணும் அக்கினி அது என்ன பிளான் இல்லைன்னு சொன்னாலும் இப்படி தானே. இப்போ நம்மளோட வீட்டுக்காராக்க எல்லாருமே அவங்க வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஆனால் இது வரைக்கும் முடியல இன்னும் முடியல, கல்யாணம் முடிஞ்ச முடியாது. அப்போ அப்படி வந்து அவங்க வந்து என்ன சொல்ற பொம்பளைன்னு சொன்னா வந்து நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது தான், மேக்கப் சாரி அப்படி இப்படி உடுப்புகள் இருக்குது. இருந்தாலும் 2 மாதம் தொடர்ந்து அப்படின்னு பேர் விளக்கு இல்லை இது நடக்குன்னு சொல்லி அப்போ எல்லாருமே அவர் ஒரு கோணத்தில் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட வேலைகளை பார்த்து அதாவது கல்யாண வீட்டுக்கு நான் இப்படி நிற்கணும் அப்படி நிற்கணும்னு சொல்லி ஒரு மாடல் அப்படி தெரியாதா இந்த காலத்தில் அப்படி தான் நம்மளா. அப்போ அதே மாதிரி வந்து நாங்களுமே இவ்வளோ காலமாக ஒன்றுமே வந்து என்ன பார்த்தாங்களே மாடல் அப்படி கதைக்குள்ள வர கொஞ்சம் வரும். அப்போ அதே மாதிரி இத்தனை காலமாக சொல்லி இந்த கொஞ்சம் நாள் முன்னாடி நாங்கள் வந்து இதுக்கு நாள் ஒதுக்கவே இல்லை. கல்யாணத்துக்காக நாங்கள் ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணணும், ட்ரெஸ் எடுக்கணும் அப்படி இப்படி ஒன்றுமே பண்ணதில்லை. அப்போ லாஸ்ட் 2 days முன்னாடி தான் நாங்கள் ஜப்னா போயிட்டு என்ன சொல்லுவாங்க இப்போ சில பேருக்கு வந்து கோட் ஷூட் போடுறது வந்து ஒரு பெரிய ஒரு கனவு மாதிரி. படிச்சாக்கள் மட்டும்தான் போடலாம். நம்மளாம் இப்படி சந்தர்ப்பங்கள் மட்டும் தான் போடலாம் விளங்குதோ. இல்லாட்டி எப்போ போட போகிறோம் மீட்டிங் அது வராதுடா. விஐபி பார்ட்டி எல்லாம் நமக்கு அது வர அது வராது. அப்போ நான் நினைச்சேன் என்ன இதுதான் சான்ஸ் அடிச்சிடணும் கோட் ஷூட் போட்டு. அப்போ என்ன பண்ணோம் நாங்கள் 2 நாள் முன்னாடி போயிட்டு அதுவும் நான் நினச்சது வந்து வாடகைக்கு தான் எடுக்கணும்னு சொல்லி போனது. இப்போ போயிட்டு பார்த்தா என்ன சொல்கிற வாடகைக்கு எடுக்கிறோன்னு சொன்னால் 3500 ஏதோ செலவாகும். பிறகு வந்து நாங்கள் வந்து ஜீன்ஸ் தைக்கும் கொண்டு போய் கொடுக்க மாட்டோம். இப்படி 2-3 நாள் வந்து எங்களுக்கு டைம் கிடைக்காது இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு. அப்போ எவ்வளோதான் செலவழிக்க சும்மா இதே செலவழித்து வைப்போமே வச்சாங்களுக்கு சொந்தமாக இருக்குதானே. இப்போ அதை விட எங்களோட பொடியில் யாருக்கும் தேவையான கொடுக்கலாம் போட்டு தெரியலாம். அப்போ அதுக்காக என்ன பண்ணோம் உடனே வந்து தைக்க கொடுத்துட்டோம். ஆனால் பெரிய விஷயமே நந்தாள் வந்து 2 நாளில் வந்து திரும்ப தாரான்னு சொல்லி தச்சு முடிச்சு. நான் நினச்சது படம் முடிஞ்சேன் ஒன்றுமே செய்யலை. இல்லாட்டி வாடகை தான் எடுத்துக்கணும். அதுவும் வாடகை எடுக்கணும்னு சொன்னால் என்ன சொல்கிற ஃபார்மாலிட்டி மாதிரி நோமலாக இருக்கும் அந்த எல்லாருக்கும் போடுற மாதிரி. ஆனால் நல்லா இருக்காது. ஆனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு லக்ஸரி லுக்கில் ஒரு மாடலை போட்டு கொடுத்துட்டோம். இப்படி ஐயாங்களுக்கு நாளைக்கு வேணும் அப்படி ஒரு குறிப்பிட்ட 2 நாளைக்குள்ள வேணும். எப்படியாவது உங்களோட தம்பியா மகனை நினைச்சு எங்களுக்கு தச்சு தாங்கோ பெரிய ஒரு புண்ணியம் அகல்ற. அப்போ நாங்களும் இன்றைக்கு வந்து ஷூ வாங்கணும். நாளைக்கும் யாழ்ப்பாணம் போகணும் எடுக்கிறதுக்கு அந்த கோட் ஷூட்டை. இப்போ அதனால் நாளைக்கு வந்து என்ன 6 போகிறேன்னு நடக்கும்னு தெரியல எனக்கு. ஆனால் கட்டாயம் போகணும். நம்மள பைக்கிலையாவது போயிட்டு வரோம் ஒன்றும் செய்யலை. அது நாளைக்கு இப்போ வேலையில் வந்து குறிப்பிட்ட வேலை இருக்குது தானே ஷூ வாங்கணும் அப்படி சில வேலைகள். அப்போ அதுகள் 2 வாங்கி எடுத்தால் நாளைக்கு கோட் ஷூட் பண்ண எடுக்கிற வேலை தானே போனால் எடுக்கிற வாரம் தான் அவ்வளோதான் வேலை. அப்போ என்ன பண்ண போகிறோம் நாங்கள் இப்படி இன்றைக்கி கோட் ஷூட்டுகள் என்ன மாதிரி கேட்டுட்டு என்ன வேலைகள் நடக்காண்டு இடையில அலர்ட் கொடுத்தா தான் அவங்களும் கொஞ்சம் வேகம் அனுப்பாங்க அடிச்சு தாரத்துக்கு. யோசிக்கலாம் என்னது இவன் தலையில் சொப்பின கவுட்டு வச்சிருக்கான்னு சொல்லி. கடந்த சில 2 நாட்களுக்கு முன்னாடி கல்யாணத்துகளுக்காக நாங்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றம் அணிக்கணுமாட்டு ஏன்னா எல்லாருமே என்ன முடிய சொன்னவங்களும் கொஞ்சம் முடி தம்பிரா ஷாப்பு போய் முடிய வெட்டுறா இது சரி வராது. அப்போ நான் என்ன பண்ணேன் ஒரு சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லி நானுமே புதுசாக ஒரு மாடலை போடுறது முதல் வெட்டுற மாதிரி தான். அப்போ ரொம்ப நாளைக்கு பிறகு வெட்டுறேன் ஓகே நல்லா தான் இருக்குது இதுவும். அப்போ எல்லாரும் ஆசையும் கொஞ்சம் நிறைவேறி இருக்கும். அப்போ அதே மாதிரி பண்ண முடியும். சின்ன வேலைகள் இருக்குது. அது வந்து ஃபைனல் கட்டமாக கல்யாண மண்டைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவோம். அதுக்காகத்தான் நேற்றும் அந்த தலையில் எதை சுற்றி கட்டியிருந்தவன் இன்றைக்கு சொப்பினை போட்டு கொண்டு இருக்கான். அப்போ என்ன மாடல் சொன்னேன் முதல் நாள் வந்து இப்போ முதல் நாள் வெட்டுன அன்றைக்கு வந்து கொஞ்சம் நோவலாக தெரியலாம். அடுத்த நாள் வந்து துணி கட்டணும். அடுத்த நாள் பின்னேரம் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கணும். அதுக்கு அடுத்த நாள் வந்து ஷொப்பின் போடணும். அந்த மாதிரி அவங்க வந்து சொன்ன விஷயங்களை வந்து நாங்கள் கடைப்பிடிச்சு கொண்டு இருக்கோம். 3 தானே இல்லை இன்னும் கிடக்கும் சாமனு இல்லை இன்னும் ஒன்று இருக்கு செருப்பை கட்டி தலையில் ஒன்று தெரியணும். அது அதனால வந்து அது ஓகே. இடைக்குள்ள வந்து பின்னுக்கு இருக்கிற ஆள் என்னடா 32 வந்து இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. நான்
கார் அடுக்கி வந்து தானும் வரப்புறம் அப்படி என்ன மாதிரி வந்து வழி கொடுத்தா இவங்க என்னத்துக்கு போகிறா என்ன விளக்கம் உண்டு. என்னடா கல்யாணத்துக்கு உடுப்பு எடுத்துட்டியா நீ? இல்லையோ இல்லைன்றா அவன். எடுக்கலையா? கதை ஏன் உடுப்பு எடுக்கிற காசு எடுத்து வந்திக்கலாம், போய் எடுத்துக்கலாம். காசு எடுக்க எவ்வளோ வாங்கலையா நீ? காசு வேண்டி வச்சுக்கோ. என்ன சத்தம் பாருல கதையா? அப்போ உடுப்ப எப்படி எடுக்கிறது? உடுப்பு எப்படி எடுக்க போறாய்? கல்யாணத்துக்கு உடுப்பு போறலையா? இப்போ கொண்டு வந்து வர உடுப்பு உடுப்பு போறலையோ? போடுறோ? அப்போ உடுப்பு எப்போ எடுக்க போற? நாளைக்கு கல்யாணம் வேண்டா? என்ன உடுப்பு வேணும் உனக்கு? சத்தமா கதை என் கதைக்க தெரியாதோ? கோட் சூட்டோ? அம்மா சுண்டல். என்னது கோட் சூட்? கல்யாணம் உனக்கு? கல்யாணம் உனக்கு? அப்ப என்னது கோட் சூட்? உண்மையா கோட் சூட்டால சும்மா சொல்றேன் வாடிக்கு. இப்போ நாங்கள் காய்ச்சாண்டு சும்மா சொல்றான் நம்ம இப்போ கோட் சூட் சொல்றான். உண்மையா கோட் சூட்டா ஓட போறாய்? இப்போ நீ வர முடியோட நிற்கா இல்லை அப்படிதான் இதுக்காக சொல்லலை அம்மா. அந்த அது நானும் எனக்கு நல்ல ஞாபகம் அந்த சின்ன வயசுல இருக்கக்கூட அது வந்து அந்த உடுப்பு விலங்கையும் போகிறது கொள்றேன்னு சொன்னால் அப்படி வலி கொடுத்துமா இந்த நீட்டாக என்ன சொல்கிறது ஷூவல்லேருந்து அந்த உடுப்புகள்லேருந்து அந்த கலராக அந்த மாதிரி வந்து அந்த சின்ன வயசுலேருந்து என்னையுமே அப்படித்தான் அந்த வலி கொடுத்தி கொண்டு போகிறதுல வந்து பயங்கர ஒரு இதாக இருப்போம். அதே மாதிரி இப்போ ஆளுக்குமே வந்து இவன் சொன்னன்றதை விட அம்மா உஷாரை ஏற்றிருப்பா போடணும் கொள்ளணும்னு சொல்லி. சரி போனால் போதும். அவன் வந்து சின்னபடி இருந்தான் எங்கள் ஒலியும் போட்டு கொண்டு போகலாம். அதால் சரி அவருக்கு ஒரு கோட் சூட் ஒன்று எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சின்ன அலுவல்கள் இருக்குது அதிலையும் முடிச்சு கொண்டு நாங்கள் இப்போ வந்து வரப்புறோம். திரும்பவும் இந்த வீடியோவிலையும் நாங்கள் மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயம் அதாவது எங்கடா வந்து அங்கு வரலாம் பல்ல போய் அதாவது வந்து இப்படித்தான் என்னென்னு சொன்னால் அண்ணாட கல்யாணம் 15ஆம் தேதி. என்ன சொல்கிறேன் இனி வந்து வார நாட்கள் வந்து இருக்கிறது வந்து ஒரு நாள் இடையில ஒரு நாள் தான் இருக்குடா. அன்றைக்கும் நாளைக்கும் அண்டைய விட்டால் நாளைக்கு ஒரு இரவு அவ்வளோதான் இருக்குது. கட்டாயம் எல்லாரும் வரணுமன்றது வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பு. வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். மனசில் ஏதும் கோபதாபங்கள் மனக்கசப்புகள் கஷ்டங்கள் இருந்தால் உண்மையிலே அதெல்லாம் வந்து மறந்து தம்பிட கல்யாணம் நாங்கள் நிற்கணும் மகண்ட கல்யாணம் நாங்கள் நிற்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் அதாவது இந்த நிமிஷம் நீங்கள் வீடியோ யார் பார்க்குறீங்களோ உங்களுக்கும் தான் அதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து நாங்கள் வந்து இன்வைட் பண்ணதான் வந்து நினச்சி கட்டாயம் வந்து வாங்கோ. அது வந்து பெரிய அளவிலான ஒரு சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. அதை நாங்கள் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறோம். கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டும் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். போயிட்டு இடையில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுவோம் என்ன ரைட் ஓகே. அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அக்கீன மக்களும் வந்து கொண்டிருக்காங்கடாப்பா. இன்னொரு 1 மணி தேவை 2 மணி தேதியில் வந்துடும் மக்கள் என்ன வந்து கொண்டிருக்காங்க சொல்கிறதுக்கு அம்மாக்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ சந்தோஷம் எல்லோரும் நின்று சந்தோஷமாக இந்த கல்யாண அலுவலை வந்து முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். ரைட் ஓகே போயிட்டு கண்டினியூ பண்ணணும். ஓகே ஃபைனலி நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் வந்துட்டோம். அதாவது இப்போ நாங்கள் இப்போ முதலாவது எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் எங்கடா கோட் ஷூட் கடை போயிருக்கா அலர்ட் பண்ணிட்டு போயோ இல்லை தம்பி உடுப்படுக்கு என்ன உலகம் அதில் ஹாரப்போட்டா தெரியாது அதில் ஹாரப்போட்டா உள்ள நடக்க வேண்டியா ரைட். அந்த மாதிரி இப்போ குட்டி ஷாப்பிங் கொண்ட வந்து முடிக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் யாழ்ப்பாணம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:06 டைம். இந்த அலுவலாம் முடிச்சுட்டு தொட்டிலடி எல்லாம் போய் அப்படியே சுற்றி திரிஞ்சு வர கொஞ்சம் லேட்டாக தான் போகுது. ஒரு 4 மணினா பார்க்கலாம் நம்மளோட நேரம். மற்றவருக்கா அந்த காசு மாத்திரை அடைக்கிறதுக்கா போகணும். அந்த அம்மா காசு மாற்றி வச்சுருந்தாங்க. ஐயோ அம்மா லேட்டாக நிறுத்தினோட எனக்கு ஒரு பஞ்சு குணமாக இருக்குடாப்பா. அதுதான் நார்மலாக வரும் லேட்டாக படுத்தாலே
அப்பா அப்படியே வெளிநாட்டு ஜனன்னு வந்துருக்கு என்ன அதான் சொல்ல எடுத்துலாம் டீம் கொஞ்சம் இறங்கி தான் இருக்கு சீசன் தானே நீ சமர் சமர் சீசன் என்றாலே வந்து ஒரே நாள் வாரது வழக்கம் தானே சரி வந்துருக்கியோ யாழ்ப்பாணத்துக்கு டவுனுக்கு இங்கே வந்தீங்கோ சத்தம் மாதிரி உனக்கு என்ன காரு காருன்னு ஒரு வீட்டுனா திரிய வேணி ஓடி அடுங்குறோட இருக்கிறோம் ஒரு திங்கள் கிழமை வேண்டாங்க காரோட இடம் இருக்கு யாவா இந்த இஞ்சால பாக்கிங் பாத்தியே நாளுக்கு நாள் வித்தியாசம்டாப்பா இஞ்சால பாக்கிங் ஒரு நாள் எந்த நாள் பிடித்தாரு கடைக்காராக்கள் அவங்கள கடைக்கா எங்கடாப்பா வாங்குற இடம் நம்ம அண்டு போன கடை வழியே போகாம இந்த இப்படி கடை வழியே இருக்கும் அவ்வளோ ஓ இவனுக்கு இப்போ தைக்க கொடுக்கல அது இவனுக்கு தைக்க கொடுக்குறோம் லூசியா இவருக்கு வாங்கணும் ரெடிமேடா பட் நம்ம போய் அங்கே போய் ஒரு அலர்ட் கொடுத்துட்டு வரலாம் என்ன மாதிரி என்ன கட்டத்தால் போய் கொண்டிருக்கு வேலைகள் சில நேரம் மறந்துட்டாங்களோ படம் முடிஞ்சு அடிதுக்குள்ள இந்த ஏரியாவில் பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு பெரிய ஒரு இது மாறிடுறான் சைக்கிள் ரைட் சரியா இந்த டவுனுக்குள்ள 100 ஓடிச்சு அது அண்ணாக்கு பின்னாடியே வா டீஷர்ட் எடுத்து விடு சரி அண்ணா பின்னாடியே வா வா இதில் கோச்சிட்ட பார்த்தோம் என்ன கட்டவுண்டு வாரம் நெல்லம் வாரம் இங்கே போயிட்டு எது வேணும்னா கேள் அண்ணாட்டையா வாங்கி தருவான் சரியோ ஏன் சும்மா போ நீ ஆக்கலாய் ஒன்று விளையாட்டு ஜாமான் தான் கேள் அண்ணாட்ட வாங்கி தருவான் அந்த கண் வேணுமாடா கேள்றா வாங்கி தருவான் சால போ வேணும் இது இல்லை அதால திரும்பி போகணும் அவ்வளோ ஃபுல்லாக ஓட்டு சுட்டு கடை இந்த துண்டு ஃபுல்லாக தானடா விளையாட்டு இப்போ தச்சிருந்தா இப்படி இருக்கும் உடனே எடுத்து போக முடியா ஒரு பார்க்கவும் ஆசையாக இருந்திருக்கும் கொஞ்சம் ஒரு வேலை முடிஞ்ச வேலை நான் எதுடா கடை இதானே கடைசியில் என்ன கடை முடிஞ்சா அதான் நடக்குது வேற எங்கே நடக்குது உண்மையாகும் ஆகும் அது உண்மையா டைம் இல்லையாடா உண்மையா நீ எங்களே தந்தாலும் சந்தோஷம் தானே எங்களுக்கு உண்மையாகும் அம்மாண்ணே தனிதான் நீ கடையில் தனியா நீ கடையில் அது அப்பா ஏன்னா கூட ரைட் ஓகே அடிச்சா 6 அடிச்சுட்டு கேட்கணுமா பகடிக்கு இல்லை உண்மையாதான் அப்போ கொஞ்சம் அடிப்பாவளா கடை இந்த சொக்ஸ் இருக்குதானே இந்த சின்ன சொக்ஸ் நாளைக்கு வந்து அப்படி கையோட இங்கே வாங்கிட்டு போகலாம் அப்புறம் எதுக்கான மினக்கிட்டு தெரியல அது ஆனால் இங்கே எங்கே ஷூ வாங்க நல்ல ஷூ யாழ்ப்பாணத்தில் மூளை கிடையாது அவங்க 2 பிரான்ச் இதெல்லாம் பார்த்துடாட்டே கொஞ்சம் கலெக்ஷன் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது அதில் இருக்குதா அப்புறம் வேற காதை பூச்சி அடிப்பாங்க வேலை வில்லேஜ் பேச்சில் ஒரு நாள் தான் போட்டுலாம் இந்த நல்ல ஒரு கலெக்ஷனாக இருக்கும் அதுக்கு அதே சாப்பாடு இன்னொரு கடையில் வாங்கலாம் விலை பாரு அது கடை தேடி தெரியல தெரியாது நதியாசில் தலையை பொத்தி அடிப்பான் நோ லிமிட்டை விட நதியாசில் போடுவோம் அங்கே ஓகே அவங்களும் வச்சுப்பாங்க செலக்ஷன் இல்லாட்டி கபிலால பாரு இந்த பொடியனுக்கு சின்ன கோட்டங்க எடுக்கலாம் தச்சுதான் அம்மா நீ எங்கட விடுவதாக அவனுக்கு எடுத்து விடாது விலையில தான் தைக்கிறண்டா எவ்வளோ வரும் உனக்கு தைக்கிறண்டா எவ்வளோ வரும் 15000 அடியாதான் ரெடிமேட் எடுக்கலி சொல்லாம எடுக்கலி நோம்பலாம் இதுக்கெல்லாம் போட் மாதிரி சேட்டை போட்ட மாதிரி அது சரி அது சின்னபடி என்னன்னு இல்லை எவ்வளோ வரும் ஆளுக்கு 10,000-12,000 நினைக்கிறேன் அப்போ பார்த்து 3000 வச்சு அடிக்க எங்க நீ இந்தியன் ரெடிமேட் வாங்கிட்டு பாருங்க நீங்க ரெடிமேட் வாங்கலாம் முதல்ல இல்லை அது வேணுக்கு சும்மா வளர்ந்துரும் அந்த அதுக்கிட்ட இது 2-3 வருஷம் தான் யூஸ் பண்ணாங்க அதுக்கிட்ட வாங்கி போனால் மட்டும்தான் எங்கட கோட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம் இந்தியன் ரெடிமேட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யலாம் விட மாட்டா உனக்கு நீ இது போடி இதாய் நான் இவனுக்கு உடுப்பு வாங்கிட்டு 2-3 வெயில் கடை சொக்ஸலாம் பார்க்குறேன் நான் இங்கே இருந்தாடி போகிற கடையில் இருந்தால் வாங்குறேன் பெரிய பெரிய கடைகள் சரியா பப்பாஸ் நதியாஸ் டிஎஸ்எல் இருக்குமோ டிஎஸ்எல் மாடல் வச்சுருக்கோம் அதுதான்
நாலு ஒன்றுங்காண்ணா அப்போ செல்ல நீ அடிச்சு கொண்டுரு நாளைக்கே என்ன டைம் வேறு அப்போ நீ முடிச்சுட்டு ஹோல் அடி நான் கதைக்கிறேன் நீ வரக்குள்ள ஹோல் அடிச்சு என்னாச்சு சொல்லுங்க ஓ பாப்போம் வரட வரவா இதெல்லாம் பா உனக்கு தைக்கலாமடா நாளுக்கானது என்ன செய்கிறது கடையில் வாங்க வேணே ஆ அது தைக்கிறது கமலேஸ்வரி ஓய் கடை கீழே பார்த்தியோ முதலாவது தடவை பிள்ளை விடுறார் எங்கே டொப்பாசு போமா அங்கே டொப்பாசுக்கு அங்கே எடுக்கலாம் கேப்பு போயிட்டு கேப்பு போயிட்டு பாரம் பாரம் எல்லாரும் வாங்க டேரக்டரா அப்போ ஒரு கடவுள் ஸ்போர்ட்ஸ் ஷூட் காட்டுங்க அலெக்ஸ் கிடக்கும் சாமான் இவன் தான் எத்தனை வயதுடா 10 7 வயது என்ன கலர் நீல கலர் ஜீன்ஸ் என்ன மாதிரி வரும் இதோட பாப்போம் இது ஓகே தான் அவனுக்கு பிரேசில் என்னமா என்னது பிரைஸ்லாம் இருக்குது எடுக்கிறதா இல்லை வெளியில போறான்னு கிடைக்கல கூப்பிட்டோன்னே வந்து நாங்க 7500 ரூபா போடுங்க என்ன உங்களுக்கு 3 உங்களுக்கு 3 நீ அதான் விலை நீங்க கூட்டி சொல்லி போய் தெரியுந்தாங்களே இல்ல அது செய்யும் கொஞ்சம் பொறுங்க வார் அது எங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் அதால இவ்வளவு சொன்னா தான் இவ்வளவு வருவாங்கன்ற ஒரு பிளான் இருக்கு உங்களுக்கு 7500 கடைசியா ஆள் விட்டு நிற்கிறார் ஆளு கல்யாணம் நாளே இன்னைக்கு வேண்டா வாங்க கல்யாணத்துக்கு ஒரு சிக்கலுக்கு இல்லை கோட் ஷூட் ஆக்களும் அடி ஓகே ஆமாம் போட்டுட்டு போவோம் வேணடா ஓ காருக்கு ஓட்டும் காருக்கு போட்டுட்டு போவோம் அங்கே வேற கார்டு அட்ரஸ் அட்ரஸ் சரியா வா ஓடிலாம் சிக்கல் இல்லை ஓ ஓ ரைட் சூ உனக்கு ஷூ இருக்கா சதீஷ்மன் இந்த பாருங்க எடுப்பவனா இருக்காண்ணா சொல்லி பாரு வாங்க நிற்கான் அக்கா எவ்வளோண்ணா ஷூ கலெக்ஷன் இவ்வளோ தானா அப்படியே ஓ மேலக்கெல்லாம் இல்லையா இவ்வளோ அப்படியே ஒரு ஷூ இருக்குதா இல்லைப்பா பிடிச்சி கொண்டாண்டு சதீஷ்மன் பார் எப்படி ஷூ வேணும் எப்படி ஷூ வேணும் எப்படி ஷூ வேணும் கருப்பு சரி வரா கருப்பு கலர்ல எடு இந்த கலர் இல்லப்பா போடுவா அதை போட குடுறா இதை போடு அது பெருசா இருக்கு இதை போடுவா இதை போடு கலாட்டு போட ஆள் கொஞ்சம் பெருசாண்டா உண்டு நீ அப்போ எடுத்து இது ஆள் பெருசா ஆள்ற இதை போடு பின்ன எடுத்து விடு சரியா நடவா ஏங்க பெருத்துதோ 28 இருக்காக்கா அதில் சின்ன மடங்குதோ சின்னவரம் மடங்குற சரி காலம் இது உனக்கு பின்ன கெப்பல் அழுகுது சின்னவரம் மடங்குற சரி பின்ன உனக்கு கெப்பல் தேரா
எவ்வளவு முன்னுக்கு இடவெளி இருக்கா? அவன் போடுங்க. விரல் என்ன செய்யுது உனக்கு? போடுங்க. சொக்ஸ் போடு சரிதான். ரெண்டையும் போட்டு நடந்து வார் அடி ஓடிப்பாரு இது வழியா நின்று போடு. அண்ணாட கேளுண்டா யானை குட்டியில் வாங்கி தர சொல்லி. சும்மா இருறாப்பா நீ. யானையும் பூனையும் பெல் பாருண்டா. அக்கா பெல் கலெக்ஷனும் கிடையாது. கொஞ்சம் அங்கே தெரியல, அது பார்த்து தெரிந்தேன். இங்கே நமக்கு சரி பெருசு தான். பெருசோ ஒரு சைஸ் குறைக்கல. 28 ஓகே நினைக்கிறேண்ணா. கரெக்ட். அதான் கருப்புல எடுத்து விட்டா ஸ்கூலுக்கு நான் போடலாம். பள்ளி போகிறேன் நெஞ்சவா, பள்ளி போகிறேன். பள்ளி போகணுமா ஷூ வாங்கி தருவான்னா? ஸ்கூல்ல பெரிய ஸ்கூல்ல எல்லாம் வந்து இது போடையும் விட மாட்டான் தெரியுமா? ஸ்கூலுக்கு கொண்டு வராத இது நான் பள்ளிக்கூட காலத்தில் போகிறதுக்கு ஆசைடா. அப்போ அது சில பொடி அடிச்சோன்னா ஆசையாக இருக்கும். ஆனால் அவனுக்கு ஏச மாட்டாங்க. சரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வளர்கிற மாதிரி வளர்ந்தவங்க தானே அவனுங்க. பார்ப்போம். என்னடா ஓகேவா? லூஸா தானே கிடக்கணும். இது என்ன சைஸாக்கா? 26 ஓகே வர 27 எடுக்கா முன்னாடி. 27 கணக்கா இருக்கும். நீ என்ன சாப்பிட்ற நீ அப்படி? என்ன சாப்பிட்ற? எனக்கு எது ஓட்டலாம் கணக்காக இல்லை, பெருசாக இருக்கே இல்லை. போயிட்டா இது என்ன அவ்வளவு இதா இருக்கு? ஓகே இருக்கா? ஓகே இருக்குண்ணே. சரி ஏன்டா எப்படியும் கால்கள் வளர போகுது தானே. இதுதானே அக்கா, இது ஓகே அக்கா, இது ஓகே. பொடியன் படிக்கக்கூடிய பொடியன் தான் இல்லை. எங்களுக்கு பார்க்குறது கண்ணாடி இருக்கா உனக்கு? ஐயோ இஞ்சல வாடா நீ உண்ட சாக்குள்ள அப்புறம் மனுஷரை போட்டு மணிக்கூட இருக்காடா. இல்லை ஒன்றும் பண்ணாம்பா. அடே ஷார்ட்டோட என்னோட வந்து என்னோட வாங்கி விடு. அப்புறம் என்ன பிராணி? நீ என்ன கலெக்ஷன் எடுக்க போறான்னு பாப்பா. ஓகே 5000 ரூபாயா? 5000 ரூபாய். இதுக்கு 5000 உனக்கு வந்து இதுக்கு ரைட். ஓகே அதான் புடியன்னு புடிக்குதா இந்தியோட. வந்து யாழ்ப்பாணம் வந்து ஷாப்பிங்னு சொல்லியிருந்தேன் தம்பிக்கு வந்து அந்த கோட் ஷூட் அதே மாதிரி வந்து ஷூ எல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி நாங்கள் தைக்க கொடுத்த ஹாட் ஷூட் அதையும் போய் ஒருக்கா ஷோர் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி வந்து பெல்ட் வேணுனாங்க. என்னடா பெல்ட்டு மாண்டிட்டு பிறகு ஷூ வேண்டணும்னு சொல்லி போனது. நாங்கள் சூஸ் பண்ண அந்த ஷூ கலெக்ஷன் வந்து எடுக்கிற கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு கடையில் கிடக்குது. ஆனால் கலர் இல்லைண்ணே. கலர் இல்லை, கலர் ரோஸ் கலர் அது இல்லாமல் போயிடுது. அதனால் வந்து நாங்கள் இப்போ இதோட தெரிஞ்சு கொள்ளலாம் நிலைமையில் நாங்கள் இப்போ அவசரமாக வந்து எங்கள் சில கார்டு கொடுக்க வேண்டியிருக்குது. அதால் நாங்கள் இப்போ ஒழிக்கிட்டு போய்கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களோட ஷாப்பிங் வந்து வந்த இன்றைக்கு ஒரு அந்த ஷூவும் எடுத்திருந்தால் ஒரு திருப்தியாக இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயம் எடுக்காதால ஒரு மாதிரி இருக்குது. எடுத்துக்கொள்ளலாம் போயிட்டு போகிற வழியில் என் கடைகள் இருக்கும் தானே. என்ன கலெக்ஷன் இல்லையா? எனக்கு பஞ்சியா கிடக்கு. இந்த கடை பார்த்து ஏறுறதுலேயே பஞ்சியா இருக்குது. அதுதான் கலெக்ஷன்கள் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறனால ஒன்று செஞ்சு கொள்ளலாம் நிலைமை. ஓகே பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் அந்த ஷூ என்ன மாதிரி அப்படி இல்லையாண்டா ஒரு செருப்புல தான் போட தெரியும். என்ன நல்ல ஒரு 150 செருப்பு வாங்கி எடுத்தா நல்ல கலர் இருக்கு. ரோஸ் கலர் இருந்தா அடிச்சுட்டு நிக்கத்தான் இருக்குது. என்ன சொல்ற, கடையில் ஏறி பார்த்தா வந்து எதிர்பார்த்துட்டு போற வரையும் அங்க இருக்கிறது ஏதோ. அதான் இப்ப அதுலயே மனசுடையுது, இந்த கடையே இல்லையா யாழ்ப்பாணத்துல. ஆனா இப்படியான டைமில் வரக்கூடாண்டா அப்ப அந்த விஷயங்கள் தேவைப்படுது நமக்கா.
இல்லாட்டியும் தேவைப்பட போகிறதுமே இல்லை. இருந்தாலும் யோசிக்கிறோம் எவ்வளோ கலெக்ஷன் இல்லையேன்னு. இதே கொழும்பு சைடு வேண்டாப்பா ஓட்டுக்கிட்டக்கும் செலக்ட் பண்ணி தூக்கிட்டு வர வேண்டியதுதான். அதாவது நம்மளோட ஆக்கள் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் எடுத்து போட்டா நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம். நல்லா கடையில் விட்டுட்டா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அது இல்லாத ஃபுல்லாக கலெக்ஷன் எடுத்து பண்ணா இப்போ தான் வருது இஞ்சால சைடு மெல்ல மெல்ல. அங்கால சைடு டெவலப் ஆயிடுது. இதுகள் என்ன சொல்கிறேன், உடுப்புகளாக இருக்கட்டும், அந்த என்ன ஹேர் கட் பண்ணுற இதெல்லாம் இருக்கட்டும், சலூன்கள், மற்ற வந்து இப்படியான ஷூ ஐட்டங்கள் எல்லாமே வந்து அங்கால சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். அதனால் வந்து ஓகே. மேலே திரும்பவும் வீடியோ முடிவுலையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லாரும் வாங்க. ஓப்பன் இன்விடேஷன் ஓப்பன் விட்டுருக்குது. எல்லாரும் வரலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு அண்ணா சொல்ல மாதிரி வரவங்க கொஞ்சம் குட்டி அறிவிச்சா நல்லம். அப்படி இல்லாட்டியும் என்ன அது செய்யலாம் தான், இல்லைன்னு இல்லை, பிரச்சனை இல்லை, சந்தோஷம். வாங்க அக்னி. வேற ஒன்றும் இல்லை. அப்படி இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போகும்போது அது கடையில் இருந்தால் எடுத்துகிட்டு போவோம். அப்படி இல்லாட்டி கடைசியாக பார்த்துருக்கணும் அதை எடுத்துகிட்டு போக வேண்டியதா. இந்த ஏழாடா என்ன ஒரு நாளை வந்து கோட் ஷூட்லாம் யாரு இப்படி நம்ம ரெண்டையும் வரமாட்டேன். யாராவது ஒரு ஆள் தான் வரலாம் போல. ஒரு ஆள் தான் வரலாம். யாரும் வரக்குள்ளேயும் ஜால் பண்ண மாதிரி சொன்னால் அப்படியா கூட வந்துட்டு எடுத்துட்டு திரும்ப வேண்டியதுதான். இந்த இதுகளுக்கு மேலே கட்டு வேலையில் அங்கே தலைக்கு மேலே கிடக்கு, அதில் பார்க்குற யாரு, அப்புறம் இதில் பார்க்குற யாரு. அப்போ அப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. டைமே இல்லை. இதுவாக இருந்தாலும் நல்லதாக முடிஞ்சா சந்தோஷம். என்ன சரி, அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். முடிச்சுட்டு நாங்கள் இனி அம்மாக்கள்கிட்ட போகிறோம். அதை நீங்கள் எஸ்கே விலாக் சேனலில் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்ள. மீண்டும் மறுபடியாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம். திரும்பவும் கட்டாயம் நாங்கள் வந்து இன்வைட் பண்ணணும், கோவிக்க வேண்டாம். பொதுவாக சொல்லியிருக்கோம், எல்லாரும் வரலாம் தாராளமாக. குடும்பத்தில் வந்து சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாமே. என்ன சரியா? அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எங்கடா ஒரு அங்கே போயிட்டு கட்டையன் தொட்டில நம்மக்கெல்லாம் போயிட்டு அப்படியே முடிச்சுட்டு வீட்டை போக வேண்டியதான். சதீஷ்மேன் சொல்ல விரும்புறியா? ஒன்றும் சொல்ல வேண்டாம். சரி ஓகே. அப்போ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.